பிரான்சின் ரோன் பிராந்தியத்திற்குட்பட்ட நகரம் ஒன்றில் நடைபெற்ற திருமண ஊர்வலம் ஒன்று போக்குவரத்து விதிமீறல்களால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமை நடந்த நிகழ்வின் போது வீதிகளில் கார்களை அபாயகரமாக ஓட்டிய மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததே இதற்கு காரணமாகும். திருமணத்திற்கு முன்பாகவே அமைதியான முறையில் விழாவை நடத்துவதாக மணமக்கள் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டிருந்தனர். எனினும் சனிக்கிழமை மதியம் 1 மணியளவில் மணமக்களின் ஊர்வலம் நகர்ப்புற ரோடியோ போல மாறியதாக நகராட்சி போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனை அடுத்து உடனடியாக விதிகளை மீறிய விருந்தினர்களுக்கு உடனடியாக அபராதங்கள் விதிக்கப்பட்டன. நிலைமை மோசமானதால் ஆத்திரமடைந்த நகர மேயர் முதலில் திருமணத்தை ரத்து செய்ய போவதாக அறிவித்தார். பின்னர் மணமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நிபந்தனையுடன் திருமணத்தை நடத்த மேயர் சம்மதித்தார். நடந்து கொண்ட விருந்தினர்கள் யாரும் திருமண மண்டபத்திற்கு நுழையக்கூடாது என்ற கடுமையான உத்தரவை பிறப்பித்தார். மணமக்கள், அவர்களது பெற்றோர் மற்றும் சாட்சிகள் என மிக முக்கியமான 10 பேர் மட்டுமே நகர மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மற்ற விருந்தினர்கள் அனைவரும் திருமண மண்டபத்திற்கு வெளியே உள்ள வரவேற்பு இடத்திற்கு செல்லுமாறு விரட்டி அடிக்கப்பட்டனர். திருமணம் என்பது மகிழ்ச்சியான நாள், ஆனால் வீதி விதிகளை மதிப்பது அவசியம் என மேயர் வின்சென்ட் தெரிவித்துள்ளார். விதிகளை நிலைநாட்டவே தாம் இந்த கடினமான முடிவை எடுத்ததாகவும் மற்ற திருமணங்கள் அதே நாளில் சுமூகமாக நடந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.